ஒரு கேஸ் 9800 நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 100 மோஸ்ட் ஐகானிக் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த வேர்ல்டு தான். அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எப்போதும் அல்பேக்கு தான் அனுப்புவாங்க, இன்றைக்கி புது கடைக்கு அனுப்பியிருக்காங்க கோழி வாங்க. இந்த ஒரு இளநீ வந்துட்டு 500 ஒரு இளநீ 500 இந்த இருக்குது பாருங்கள், பேக்கிங்லாம் பண்ணி ஒரு இளநீ 500 அடேங்க அப்பா. இன்றைக்கி மழை வரும் போல், மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் மழை வருதா வரலையான்ட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாட்டர் கைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்திங்கன்னா 10:20 சாப்பாடு தான் மக்களே வாங்க போகிறோம். சாப்பாடு வாங்கிட்டு இதுக்கு அடுத்து வர டியூட்டியோ ஒன்று உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு. இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டின உடனே காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் போகிறோம். இப்போ வாங்க போகலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு தாங்க போகிறோம். என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சைமிளகா வாங்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு தக்காளி, அப்புறம் வந்துட்டு இந்த சாலட்டுக்கு போடுறது முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு இங்கே கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு பீன்ஸு. இதனால தான் வந்துட்டு வாங்க போகிறோம். வாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி கடை எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஓகே, இந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். தயபத் அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் உள்ளது இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்குறாங்க. 2 ஒயிட் ஆனியனு, எஜிப்த் ஆனியன் இருக்குது. நம்ம ஊர் ஆனியன் இந்த சைடில் இருக்குது. ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா சுரக்காய், லெட்யூஸு, முட்டைக்கோசு, தக்காளி, பேரிச்சம்பழம் வந்துட்டு நான் நேச்சுரல்லேருந்து ட்ரை பண்ணது, தேன் கலந்தது, தேன் கலக்காதது, பழம், லிச்சி, ஏகப்பட்ட பழம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டாங்க, இந்த தேங்காய் இருக்குல்லங்க, இளநீ. இது எவ்வளோ தெரியுமா? இதோட விலை நம்ம ஊர் காசுக்கு 500 ஒரே ஒரு இளநீ 500. நீங்கள்லாம் வாங்குவீங்களா இவ்வளோ விலை ஒத்தா? நிறையா விதமாக இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்துட்டு புதுசாக பார்க்குறேன் நான். காய்கறி எல்லாம் தெரியும், பல வகையில் நிறையா புதுசு இருக்குது. நிறையா நான் இங்கே வந்து தான் நான் பார்த்துருக்குறேன். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 1:27. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம், தண்ணி கேன் வந்துட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கேனு கேஸ் தான் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு இஞ்சாரான்னு சொல்லிட்டு வாங்க போவோம்ல, அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு தண்ணி கேன் கடை இருக்குது. அதே சாரியில் வந்துட்டு கேஸ் கடையும் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்துட்டு கேஸ் ரெண்டுத்தையும் ஒரே இதில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போகிறோம். இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேஸு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா போன வாட்டி போனப்போ ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தான் டவுட்டாக இருக்குது. தண்ணி கேனுக்குள்ள விலை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், 2 ரியாலு தான். கேஸுக்குள்ளே தான் நான் அங்கே போய்ட்டு காட்டேன். விலை ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். இந்த இருக்க பாருங்கள், மொத்தம் 7 தண்ணி கேன் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இந்த கடைக்கு தாங்க நம்ம இப்போ தண்ணி கேன் எடுக்க வந்திருக்கோம். அரபியில் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இருக்க பாருங்கள், ட்ரோலியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கழுவி அப்புறம் வந்துட்டு இங்கே வச்சு ரீஃபில் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஒரு கேனோட விலை பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 2 ரியாலு. தண்ணி கேன் ஃபில் பண்ணியாச்சு மக்களே. மணி பார்த்திங்கன்னா 1:51. 25 நிமிஷத்தில் தண்ணி கேனுக்குள்ளது முடிஞ்சிருச்சு. கேஸுக்கு போனால் தான் வந்துட்டு லேட் ஆகும். நான் வர வழியில் செக் பண்ணேன், இங்கே சலாமாவில் உள்ளது அந்த இது வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு போட்டியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின் சைடு வந்துட்டு ஷாராஹிரா இருக்குதுல்ல, அங்கே தான் வந்துட்டு போகிறோம். அங்கே வந்துட்டு தனுபுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு கேஸ் கடை இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த புதுசில் அங்கே தான் வந்துட்டு நான் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். அங்கே தான் வந்துட்டு போகிறோம். நம்ம சேனல் ஆரம்பித்து கேஸு ஃபில் பண்ணுறது இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் காட்டுறேன். ஆரம்பத்தில் நான் ஃபில் பண்ணப்போ விலை கம்மி, இப்போ விலை ஏற்றிருக்காங்க. இதாங்க கேஸ் கடை. இந்த இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் வந்துட்டு நார்மல் உள்ளது, இங்கே வந்துட்டு ரீஃபில் பண்ணுறது. இப்போ இந்த ஊதா கலரில் உள்ளது புதுசாக வந்திருக்கு. நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன கேஸ் 2 தான். நம்ம ஊரில் இந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல மக்களே, அதோட விலை எவ்வளோன்னு பாருங்கள், 435 ரியாலு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 9800. இந்த மேலே இருக்க பாருங்கள் ப்ளூ கலர், நம்ம ஊரில் ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, கேஸு ஃபில் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 1:50க்கு கிளம்பணுமா, 2:20க்கு வந்து முடிச்சிருக்கோம். இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். கேஸு பார்த்தீங்களா மக்களே, அந்த பெருசுலேருந்து சின்னதுக்கு வால்வு கனெக்ட் பண்ணி அப்படி தான் வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து இருக்குது, அதாவது 1/2 கிலோ கம்மியாகவும் இருக்குது, 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேட் இருக்குது. நான் அந்த வந்துட்டு அவங்களுக்கு அங்கே உள்ள ப்ரைஸ் லைனோட மெனு வந்துட்டு நான் காட்டியிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக பார்த்தது அந்த ப்ளூ கலர் உள்ளது கேட்டேன். இப்போ தான் புதுசாக வந்திருக்கான். விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டேன். 435 ரியாலாங்க. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இப்போ 5 மணிக்கு டியூட்டி வந்துருச்சு. எப்போதும் அல்பேக்கு இல்லை மெக்டொனால்ட்ஸு அதுதான் வந்துட்டு போவோம். இன்றைக்கி வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க வேறு ஒரு புது கடைக்கு. அந்த கமீர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம்ல, அந்த சைடு போகிற வழி தான் இது. இந்த கடைக்கு இப்போ தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் வந்து 1.5 வருஷத்தில் இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறேன். கூகுள் மேப்பில் ஃபோட்டோவை பார்த்தா மல்பேக் மாதிரி ப்ரோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கடையில் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே, வாங்க போகலாம்.
கூகுள் மேப்பில் ஃபோட்டோ பார்த்தேன். அல்பைக் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பார்க்கிங் தான் கிடைக்கல. தள்ளி வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அமெரிக்கா நான் கடைக்கெல்லாம் முன்னாடியே வந்திருக்கிறேன். நம்ம வர கடை இந்த இருக்குது பாருங்கள், க்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ப்ரோஸ்ட் சிக்கன் தான். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே வந்துட்டு இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து உட்காந்து சாப்பிட்றது. ப்ரைஸ் ரேட் வந்துட்டு அதை விட ₹1 ₹2 கூட இருக்குது. வாங்கியாச்சு மக்களே, வாங்கியாச்சு. இந்த இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு இது மட்டும்தான். அல்பைக்கில் வந்துட்டு 4 பீஸ் ப்ரோஸ்ட்டு சிக்கன் வந்துட்டு ₹17. இங்கே நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது வந்துட்டு ₹19. டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து எதுவும் டியூட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த டியூட்டி வந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் போய்ட்டு ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். பணம் எடுத்துகிட்டு சில்லறை வேறு மாற்றிட்டு வர சொன்னாங்க. பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, சில்லறை மாற்றுறது தான் வந்துட்டு இப்போ பிரச்சனையே. 2 ஏடிஎம் செக் பண்ணேங்க. 2 ஏடிஎம் ஒர்க் பண்ணவே இல்லை. அதான் அங்கே எஸ்என்பி பேங்க் இருக்குல்ல, நேராக அங்கேயே இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். பணம் எடுத்தாச்சுங்க. பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது. மேகத்தை பார்த்தா மழை வந்தால் நல்லாயிருக்கும். மழை வருமானு தெரியல. பார்க்க மழை வர மாதிரி இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:42. என்ன டியூட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெய்டு வந்துட்டு பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நான் அதிகமாக நைட்டு சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும். எந்த கடையில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கே போகிறோன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூட்டி வந்துருச்சுங்க. நைட்டு சாப்பாடு தான் வந்துட்டு வாங்க போகிறோம். லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. நம்ம மதியம் போனோம்ல அந்த கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடை, அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இது காட்டுது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம முறையாக போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நான் நேற்று உள்ள வீடியோவில் வந்துட்டு நான் 4Kல வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 1080யோட 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணது இன்னும் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்க அப்படி இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொன்னாதாங்க எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா 4Kலேயே நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்க, கடைக்கிட்ட வந்துட்டேன். கடையை வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வந்துட்டு கடை. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் முன்னாடி இது பாஸ்கின் ரோபின்ஸ் மாதிரி நினச்சேன். ஆனால் இது வந்துட்டு ஏதோ சாப்பாட்டு கடை போல். டேஸ்ட் அட்லஸில் அவார்டு வாங்கியிருக்குங்க இந்த கடை. 100 மோஸ்ட் ஐகானிக் ரெஸ்டாரண்ட் இந்த வேர்ல்டாங்க. அதில் இது ஒரு கடை இருக்குது. இதுதான் வந்துட்டு இன்டீரியரு. நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. இது சலத்தான் வாங்குறது. வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம இப்போ வாங்கின டின்னர் அந்த கடை இருக்குதுல்ல, அந்த கடை வந்து டேஸ்ட் அட்லஸ் 2023 2024 வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கு. அது என்னான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. 100 மோஸ்ட் ஐகானிக் ரெஸ்டாரண்ட் இந்த வேர்ல்டாங்க. பெரிய லெவல் தான் போல் அப்போ அந்த கடை. வீட்டில் எங்கேயும் வெளில போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நைட்டு வீட்டுக்கு போனால் தான் தெரியும். டெய்லியும் வெளில போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எடிட் பண்ணணும். வெளில போனால் எடிட் பண்ணி முடித்து தூங்குறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகும். பார்க்கலாம். இதான் நம்ம வாங்கினது. இது வந்து சாப்பாடு. பெப்சி வாங்கிட்டு சொன்னாங்க. அப்போ அது வந்து சலாத்தை வாங்கியாச்சு. வீட்டில் போய் கொடுக்க வேண்டியது தான். அடுத்து ஒரு சின்ன டியூட்டிங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:53. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெய்டுக்கு பால் வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு வந்து இன்னொரு மெய்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பம்கின் சீடு வேணுமா. அப்புறம் வந்து வரைக்கு பாருங்கள், மைசூர் பாக்கு பார்த்தேன். அதனால் வாங்கினேன். ₹1 தான் இது, ₹22. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தேன். ஜீனி தாங்க வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் மெய்டுகிட்ட கேட்டேன், மேடம் வெளில போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயும் வெளில போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். போய் எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான் மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி நமக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு நைட்டு. இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்துட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது. ரைஸு, மக்ரோனி, சோறு எல்லாம் கலந்துருக்கு. டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வந்துட்டு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.